கிட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா, மகேஷ் வீட்டுக்கு வராங்க. அப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டிக்காக ரெடி ஆகிறதுக்காக எந்த சேரீ நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஒரு சேரீயை செலெக்ஷன் பண்ணியும் வச்சிடுறாங்க. மகேஷ் வந்தோடனே, இந்த சேரீ எனக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு அஞ்சலி கேட்க, உனக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும், இதை முதல்ல அஞ்சலி மேலே அப்படியே ஷோல்டர் மேலே வச்சு பார்க்குறாரு. அந்த புடவையை ரொம்ப தேவதை மாதிரி இருக்கன்லாம் வர்ணிப்பார். அதுக்கப்புறம், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நம்ம பார்ட்டிக்கு போகிறோம்ல, அதனால் நீயும் ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் கிளம்புறாரு. அஞ்சலியும் கிளம்பி வராங்க. அப்போ எனக்கு இந்த சேரீ நல்லா இருக்கா அப்படின்னு கட்டிட்டு வந்து கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு எதுவுமே நல்லா இல்லாமல் போயிடுமா, உனக்கு எதாக இருந்தாலும் சரி நீ தேவதை மாதிரி தான் இருப்ப அப்படின்லாம் சொல்லி வர்ணிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கண்மையில் எடுத்து அப்படியே திஷ்டி போட்டு அஞ்சலிக்கு கன்னத்தில் வைக்கிறாங்க. மகேஷுக்கு அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கும் திஷ்டி படும்ல, அதனால் உங்களுக்கும் திஷ்டி போட்டு வைக்கணும், எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு பொட்டை கையில் வச்சுக்கிட்டே தேடுறாங்க. அதுக்கப்புறம் மகேஷோட கையில் வைக்கிறாங்க. பார்ட்டிக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சலிக்கு பழைய ஞாபகம் வருது. இது மாதிரி தான் ஏற்கனவே நம்ம வெளியில் வரும்போது 4-5 ரவுடி பசங்க நம்மக்கிட்ட வம்பு பண்ணாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே மகேஷ் முகமே மாறி போயிடுது. என் அஞ்சலிக்கிட்ட யாராவது வம்பு பண்ணால் நான் சும்மா விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. நல்ல வேலை, இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் வரக்கூடாது, எவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு, அன்னைக்கு வெளியில் வந்த மூடே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அஞ்சலி பேசுவாங்க. என் அஞ்சலியுமே யார் ஏதாவது தப்பாக நினச்சா கூட நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் மனசில் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு அவங்க கதையை நான் எப்படி முடித்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவாங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷ் அஞ்சலி காரை விட்டு இறங்கினோடனே அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அஞ்சலி கிட்டேயும் மகேஷ் கிட்டேயும் சொல்கிறாங்க, இவங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த ஸ்டாஃபில் ஒருத்தவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. உடனே மகேஷ் என்ன பண்ணுறாருனா, நான் போய் காரை போய் நிறுத்திட்டு வரேன் அப்படின்ட்டு போவார். நிறுத்திட்டும் வந்துடுவார். அப்போ மகேஷை வெல்கம் பண்ணும்போது மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, சாருங்கிறதெல்லாம் நம்ம ஆஃபீஸோடு வச்சுக்கலாம், இது பார்ட்டி, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ என்னோடய ஃபோனை நான் மறந்து கார்லேயே வச்சுட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போகும்போது, இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மகேஷ் போய் ஃபோனை எடுத்து பார்ப்பார். அதில் மெசேஜ் வந்திருக்கும். அதில் ஏதோ ஒரு செல்லப்பேர் போட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அன்னைக்கு காலேஜில் எல்லாருக்கும் சைன் பண்ணும்போது அஞ்சலி இந்த ஒரு வேர்டை தானே பயன்படுத்தியிருந்தா, அது யார், எதனால் இந்த பேரை சொல்கிறா, ஓ நம்மளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் தன்னை தானே நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோனை அஞ்சலி வாங்கிட்டு போகிறாங்க. மகேஷ் என்ன பண்ணுறாருனா, அஞ்சலியை கூப்பிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திரும்ப 2 பேரும் பேராக கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் துளசியை தான் காமிக்கிறாங்க. துளசிக்கிட்ட லக்ஷ்மி பேசுகிறதுக்காக வராங்க. துளசி, உனக்கு ஜாதக அமைப்பு இப்போ நல்லா இருக்குது, அதனால் உனக்கு ஏதாவது வரன் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னோடனே, அம்மா இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாமா, என் வாழ்க்கை அப்போவே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்க தயாராக இல்லை அப்படின்னோடனே, இப்போ உன்னோட ஜாதகம் எல்லாமே நல்ல நேரம் உனக்கு வந்திருக்கு, அதனால் ஒத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொன்னோன்னே, அப்படியே எனக்கு வரன் அமைஞ்சாலும் நம்ம தியாவை யாராவது ஏற்றுக்குவாங்களா, தியா கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு சொன்னோன்னே, தியாவை நாங்கள் பார்த்துக்குறோம், ப்ளீஸ் துளசி, இதான் நல்ல சான்ஸு, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, நீ என்ன சொல்கிற அப்படின்னோன்னே, இல்லைம்மா இதை பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாத, தயவு செஞ்சு இதை பற்றி எனக்கு யோசிக்க கூட எனக்கு இப்போ விருப்பம் கிடையாது, நானே இப்போ தான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இதிலேருந்து மீண்டு வந்திருக்கேன், திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் போக தயாராக இல்லை.